இன்னைக்கு இந்த ஒரு மேடையில அந்த கனவு வந்து எப்படி மெய்ப்பட்டிருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்காக நம்ம கூட இந்த படத்தின் இயக்குனர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கிறேன். பெரிய கரகோஷத்தோடு. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட என்னுடைய டீமை நான் கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சலீம், சுரேஷ், மாரி, ஸ்ரீதர், சரீன், ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. கோஆர்டினேட்டர் மணிபாஸ்கர் சார் இன்னைக்கு வரல. சார் நீ எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு சார். ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. முதல்ல எங்கள் அம்மா சங்கரேஸ்வரி, எங்கள் அப்பா சுப்பிரமணியன், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களும், என் குலசாமி உப்பிலியப்பா ஐயனார் ஆசீர்வாதத்தோட இந்த படத்தை தொடங்குறேன். இந்த படம் நான் வந்து விளாத்திகுளத்தில், என் ஊர் விளாத்திகுளம் தான். இது நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமால் லட்சுமணன் எனக்கு அறிமுகம். நானும் ஜெயபாண்டியனும் ஒன்றா டீகோ படித்தோம். அப்போ பல வருஷமாக நான் ஊருக்கெலாம் போகும்போது எல்லாருமே கேட்பேன், என்னடா அப்போ அடுத்து எப்படா படம் பண்ணணும்னு கேட்கணும். யார்ட்டையும் என்னால் பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வர எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா எப்படா வரும் அப்படின்னா, எப்போ நீ அடுத்து படம் பண்ணு, எப்போ அடுத்து படம் பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது. அப்போ ஜெயபாண்டியன்ட்ட வந்து நான் டச்சில் இருந்துகிட்டே இருப்போம், நண்பராக இருக்கிறனால. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ சொல்லும்போது நான் இந்த கதையை நான் சொன்னோன்னே இருடா வெயிட் பண்ணுறா, நம்ம நண்பர் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமால் லட்சுமணன் அறிவு பண்ணார். சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நட்டி அண்ணன், ஆக்சுவலாக நட்டி அண்ணனை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமாக சக்கரவீதியில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீ வந்து கேசியராக ஒர்க் பண்ணு, அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்துக்கு எனக்கு ரைமரியா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டார். சார் ரொம்ப நன்றி சார், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நட்டி சார் ஆஃபீஸில் தங்கி சினிமா வாய்ப்பை தேடிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கையை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாகவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமானாலும் இருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் கேமராமேன் பத்மேஷ் அண்ணன், உண்மையிலே சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். 23 நாளில் முடிச்சு கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான். நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க, நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்டேஜிங்கில் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிற ஸ்டேஜிங்கில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா அது ஒரே நீங்கள் பார்த்துப்பீங்க ட்ரெயிலரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றினா கூட அடுத்து மாறிடும். அதனால் அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மேஷனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியன், உண்மையிலே சொல்லணும்னா நட்டி சார் மூலமாக தான் குணா பாலசுப்ரமணியன் எனக்கு அறிமுகம். அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கு கொடுத்தாரு, கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமோதரன், அவர் வந்து மார்க்கஸ் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சொன்ன நண்பர் தான் ப்ரொடியூசரு, அதனால் நீங்கள் பட்ஜெட் எடுத்து விட்டுறக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி தாமு. அப்புறம் எடிட்டர் பற்றி சொன்னால் என்னுடைய அசோசியேட்டு சுரேஷ் மூலமாக தான் நாகூரான் எனக்கு அறிமுகம்.
அவர் ஏதோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா இயக்குனரும் அடுத்து அவரோட போகணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நவரன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இல்லை சாரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நண்பர் மார்க்கஸ். நாங்களாம் ஜில்லாவில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ண வர்றாங்க. எனக்கு வந்து டைரக்ஷன்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார். கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, ஒரு நியாயமான ஆள். அதனால அவரை நான் கொண்டு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நாள் கூட இன்றைக்கி வரைக்கும் நான் கணக்கு கேட்ட கிடையாது. என் ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு அவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் ஹானராக இருக்கார். கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இல்லை, அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவர் வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வர வைக்கணும் அவரை. அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தா பெரிய பிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஒரு சாதாரணமாக வந்து எதுவாக இருந்தாலும் செட்டுக்குள்ள வந்து ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன், ஏமா நான் அவங்கள வந்து சிஸ்டராக தான் நான் பார்ப்போம், சிஸ்டராக தான் பிஹேவ் பண்ணணும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டராக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்றைக்குமே அடம் பிடிச்சதே கிடையாது. ஷார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணாங்க. கடைன்னு மனப்பாடம் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியுமே தவிர ஸ்க்ரீனில் அது தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. வினோதினி மேடம் சொன்னால் எனக்கு ஜில்லாலேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதோட பெட்டர்மெண்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் யுவினா, குழந்தை பிள்ளையா பார்த்த பிள்ளை, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு எமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருக்குமா, நீங்கள் ஏற்கனவே நிறைய நடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது யுவினாவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆதித்யா, அவங்க வந்து அனுபமா குமாரோடைய பையன். அவங்க பையன் வரும்போது ரொம்ப சாமியாக இருந்தாப்புல. அவருக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சின்ன பையனாக இருந்தாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் படம் மாதிரி அவர் உண்மையிலேயே நட்டியன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருங்க அவரும். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சாருக்கும் எனக்கு ஒரு சின்ன கதையாக இருக்குது. ஏன்னா அன்பிற்கினால் படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அருண் பாண்டியன் சாரை பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. குமார் காஸ்டியூமர் மூலமாக தான் எனக்கு அருண் பாண்டியன் சார் பழக்கம். இப்போ அருண் பாண்டியன் சார்ட்ட கதை சொல்ல போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஆக்சுவலாக சரி ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், இவனை ரிஜெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் கதை சொன்னேன். கதை சொல்லுப்பா அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோன்னே அப்படியே பொறுமையாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவர் கதை பிடிச்சிருக்கு. சரி நீ ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு கேட்டார். ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சொல்லி சொன்ன உடனே சரி எடுத்துகிட்டு வாங்கினார். உடனே நான் போயிட்டு வேகமாக போய் வெளியே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டீயை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாகிட்டு மறுபடியும் போய் கொடுத்தேன். இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி இப்போ படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னார். படித்து முடித்த உடனே கூப்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நட்டி என்ன சொன்னார் சார், நட்டி சார் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் போட்டு கொடுனாரு. நட்டி சார் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அவர் பேசுகிறது அப்படியே சொல்லிட்டாரு. நட்டி சார் அருண் பாண்டியன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் என்ன சொன்னால் இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் திருமல லட்சுமணன் மற்றும் வேறு யாராவது பேர் மிஸ் ஆகியிருந்தால் ஒரு பதட்டத்தில் மிஸ் பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிக்க மாட்டேன். தயவுசெய்து மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த என்னுடைய நண்பர் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்காகவும் எனக்காகவும் அதில் புதுசாக ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. அது நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த படத்துடைய கதையை தாங்கிறது மிக முக்கியமான இன்னொரு சக்தி நம்ம அருண் பாண்டியன் சார். அவர் இந்த விழாவில் பங்கேற்கலை. பட் அவர் சார்பாக வந்து இந்த படம் பற்றின நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட வந்து டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து நம்மளுடைய டீம் கிட்ட கேட்கலாம்.